ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக பதிவான வழக்குகளின் புலன் விசாரணையை கண்காணித்து அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை காவல்துறையின் கிழக்கு இணை ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பணப்பட்டுவாடா குறித்து தேர்தல் ஆணையம் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்ய போலீசாருக்கு உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் வைரக்கண்ணன் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சத்யநாராயணா, சேஷசாயி அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் வழக்கு டைரி தாக்கல் செய்யப்பட்டது. அதை ஆய்வு செய்த நீதிபதிகள் வருமான வரித்துறை ஆவணங்களில் குறிப்பிட்ட 3 பேரின் பெயர்கள் பிரதானமாக இடம்பெற்றுள்ள நிலையில் அதை அடையாளம் தெரியாதவர்கள் என கூற முடியாது என கண்டித்தனர். மேலும் வழக்கு விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் புலன் விசாரணையை கண்காணித்து ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை கிழக்கு இணை ஆணையர் மனோகரனுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.